தமிழ் அடையாளம்னு சொல்லி இப்போ முருகனை முன்னிலைப்படுத்துறாங்க. ஏற்கனவே இந்துத்துவ அடையாளம் அப்படின்றத முன்னிலைப்படுத்துறாங்க. இப்போ அடுத்தது தெலுங்கு அப்படின்னு சொல்லி திரு பவன் கல்யாண முன்னிலைப்படுத்துறாங்க. தொடர்ந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங்ல பாஜக வெவ்வேறு முயற்சிகளை பண்ணிட்டே இருக்காங்க. தேர்தல் அரசியலோடும் அதை அவங்க சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க. இதுல என்ன திமுகவுக்கான பாதிப்பு? ஒரு பாதிப்பும் இல்லை. இது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அண்ணன் ரவீந்திரநாத் அவர்கள் சொன்னது, மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா மேடம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அவர் குறிப்பிட்டார், பாப்பாத்தி என்று அவரே குறிப்பிட்டார் அப்படின்னு. நீங்க ஒன்லி பார்ப்பனர்கள் மட்டுமே வாக்களித்தால் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரால் ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. ரைட்? கலைஞர் அவருடைய சமூகம் மட்டும்தான் அவருக்கு வாக்களித்தது அப்படின்னா அவரால் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஆக முடியுமான்னு கூட தெரியாது. ரைட்? எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் சமூகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னா எம்ஜிஆர் இங்கே முதலமைச்சராக ஆகியிருக்கவே முடியாது. அப்போ இங்கே அப்படி பார்க்கல தமிழ்நாடு, அப்படி இங்கே யாரையும் பார்க்கல. எல்லோரையும் தமிழ்நாடு எப்படி பார்க்குதுன்னா அவங்க என்ன ஐடியாலஜி பேசுகிறாங்க, என்ன பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க, அவங்க என்ன உண்மைக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதுல தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பாஜக கேட்ட கேள்விக்கிறேன், பாஜக இதை பண்ணியிருக்கிறாங்கன்னா பாஜக இதை மட்டும் பண்ணலங்க, பல விஷயங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நினைவுக்கு நினைக்கிறேன் கார்த்திகேயன் சார், தருண் விஜய் அவர்களை இறக்குனாங்க ஒரு டயத்தில். திருவள்ளுவர் அவர் கையில் எடுத்துக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு தருண் விஜய் எங்கே இருக்காரு? திருவள்ளுவர் என்னானாரு? அதாவது எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாஜக. அதில் மாற்றுக்கிறதுல அவங்க ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகுமா, ஒன்றை மாற்றி ட்ரை பண்ணுவாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வந்து பார்த்தாங்க, அது சக்ஸஸ் ஆகலை. ஓகே, அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவில் மாற்று மொழி பேசும் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை கவர முடியுமா அப்படின்னு பவன் கல்யாணம் உள்ள இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே அரசியலுக்கு வந்தபோது அவர் இப்போ அண்ணனே அதை ஆதரிச்சாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த டயத்தில் அவருக்கான ஆதரவாக நிறைய நிலைப்பாடு எடுத்து பேசினாங்க. அவரை கன்னடராகவோ அல்லது அவருடைய சமூகம் சார்ந்தோ தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்துருந்தா அவரால் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லா இடங்களிலும் தான் இருந்துச்சு. அவர் அப்படியா பார்த்தாங்க? கன்னடர்னு பார்த்தாங்களா? இல்லை, சீமான் அவர்கள் எப்படி பார்த்தார்? கன்னடர்னு பார்த்தாரு. இன்னொருத்தர் எப்படி தமிழ்நாட்டு ஆளலாங்கிற கேள்வியை வைத்தார். அது அவருடைய பொலிட்டிக்கல் பார்வை, அதுக்குள்ள கூட நான் போகணும்ல. பட் ரஜினிகாந்த் அப்படி பார்த்தாங்களா? இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார், என்ன வாக்கெடுக்க போறாருன்னு தெரியாது. விஜயனுடைய சமூகம் மட்டும்தான் வாக்களிக்கணும் முடிவுனா என்ன ஆகும்? அதனால இங்க அப்படி இல்லைங்க, மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதனால மொழி சார்ந்து அப்படிலாம் இல்லை, பாஜக அதை ட்ரை பண்ணி தோத்துருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பேச வேண்டியதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் பவன் கல்யாண் பேசியதில் ஒரு விஷயத்தில் நான் உடன்படுறேன். அவர் என்ன சொல்றாரு, ஹிந்துவாக இந்த நாட்டில் வாழ்வதே பெரிய சிரமமா இருக்குது, ஹிந்துக்களுக்கு பெரும் ஆபத்து இருக்குதுங்கிறார். அந்த கருத்தில் நான் முழுமையாக உடன்படுறேன். எஸ், ஐ அக்ரி வித் தட். ஹிந்துவாக வாழ்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிரமமாக தான் இருக்கிறது. எனக்கு அவர் கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். நீங்க கந்த சஷ்டி கவசத்தை பாட முடியல அப்படின்னு வருத்தப்படுறாரு. நீங்க பாருங்க, தேவாரத்தை பாட முடியல. கந்த சஷ்டி கவசத்தை மட்டுமா? தேவாரத்தை எங்க பாட முடியல? மசூதியில போய் இல்ல, பள்ளிவாசல்லையோ தேவாலயத்திலோ இல்ல, தேவாரத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கில் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய என்று ஆறுமுகசாமி ஓதுவார் என்ற ஒரு ஹிந்து, ஒரு சைவ சமய வழிபாட்டாளர் சிதம்பரம் சிவன் கோயிலில் போய் பாட முடியல. அவருக்கு பேராபத்து இருந்துச்சு. யாரால் ஆபத்து? சக ஹிந்து தீட்சிதர்களால் ஆபத்து. அவரை அடித்து தூக்கி வெளியில வீசிட்டாங்க. பவன் கல்யாணம், மரியாதைக்குரிய ஹெச் ராஜாவோ, இன்றைக்கு இந்த மாநாட்டை நடத்திய ஹிந்து முன்னணியோ, ஆர்எஸ்எஸோ அன்றைக்கு ஆறுமுகசாமி ஓதுவாருக்கு ஆதரவாக நின்றுக்கணுமா இல்லையா களத்தில்? ஏங்க தேவாரம் பாடக்கூடாதா? இது என்னங்க, ஒரு ஹிந்து கோயிலில் தேவாரம் பாடக்கூட அனுமதி இல்லை? கேட்டிருக்கணும், கேட்கல, விட்டுருங்க. இப்போ தான் மேல்பாதி கிராமத்தில் ஒரு ஹிந்து கோயிலுக்குள்ளே போகணுங்கிறாங்க, இன்னொரு ஹிந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறாங்க. ஹிந்து முன்னணி அங்கே போய் ஒரு மாநாட்டையோ ஒரு கருத்தரங்கையோ நடத்தி இந்த ஹிந்துக்களுக்காக நான் நிற்கிறேன், இந்த ஹிந்துவுக்கு ஒரு ஆபத்து, இந்த ஹிந்துவை ஏன் உள்ள விட மாட்டேங்கிங்க? கேட்டிருக்கணும், கேட்கல. இவர்கள்லாம் சாமானிய ஹிந்துக்கள், விட்டுருங்க. நான் ஒரு மிகப்பெரிய ஹிந்துவை சொல்கிறேன், அவருக்கே இப்போ பிரச்சனை வந்துச்சு. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள், அவர் ராமர் கோயிலுக்குள்ள பிரதிஷ்டை செய்வதற்காக போறார். அவர் எப்படி கருவறைக்குள்ள போய் ராமர் சிலையை தொட்டு பிரதிஷ்டை செய்ய கொடுக்கலாம் என்று கடும் எதிர்ப்பை கிளப்பியவர்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அல்ல. அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியது பூரி சங்கராச்சாரியார் உள்ளிட்ட பெரும் மடாதிபதிகளிடம் இருந்து. ஏங்க, ஒரு பிரதமருங்க அவரு, ஆனா அவரை தொட்டு எப்படி நீங்க ராமர் சிலையை கொடுக்கலான்னு கேட்டாங்க. அன்றைக்கு நரேந்திர தாமோதரதாஸ் என்ற மோடிக்கு ஆதரவாக, பூரி சங்கராச்சாரியாருக்கு எதிராக, ஐயோகோ ஒரு ஹிந்துவுக்கு பாதிப்பு, ஒரு ஹிந்து ராமர் சிலையை தொடர்வதற்கு யார் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு கேட்டிருக்கணும். கேட்டீங்களா? கேட்கல. இது இன்னைக்கு நேற்று நீடிக்கல. என்னோட அண்ணன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இதே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எங்க பாட்ட முப்பாட்டேன் கோயிலுக்குள்ள போறதுக்கு லண்டன் பிரிவியூ கோர்ட் வரைக்கும் போய் என்ன செஞ்ச வேண்டியிருந்துச்சு, வழக்காட வேண்டியிருந்துச்சு. தடுத்தவர்கள் யார்? இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா? சக ஹிந்துக்கள் தான்.
அன்னைக்கு நீங்கெல்லாம் எங்க போயிருந்தீங்க சார்? இங்க ஹிந்துவுக்கு ஆபத்து. எந்த ஹிந்துவுக்கு? வாழ்நாள் முழுக்க ராம் 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 என்று ராமநாமத்தை வாயெல்லாம் ஒலித்த தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்டது கோட்சே என்ற ஒரு ஹிந்துவால் தான், ஹிந்துத்துவ கொள்கையால் தான். நீங்க யாரை பிளவுபடுத்துவதற்கு இதெல்லாம் அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் குறித்து பேசுறீங்க, இந்துக்கள் பிரச்சனைகள் குறித்தோ இந்து மதத்துல இருக்கிற அதேதான் நானும் சொல்றேன். அரேபியால இருந்த மதத்தை பத்தி நீங்க இவ்வளவு திட்டுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, சம்பந்தமே இல்லாம ஹிந்துக்கு ஆபத்து ஹிந்துவால வருது நீங்க பேச மாட்டேங்கிறீங்களேங்கிற அந்த நான் உடன்பட்டு தான் கேட்கிறேன். பவன் கல்யாண் கருத்துல நான் உடன்படுறேன். ஒன்னும் இல்ல சார், இப்போ நீங்க 2 பேரை ஒப்புறீங்க. சைவ இதை கூட விட்டுருங்க, வைணவ சமய பெரியவர்கள் பெருமாள் வந்து எங்க வர்றாரு? வீதி உலா வர்றாரு. எல்லாரும் பெருமாளை வந்து பக்தியோடு கையெடுத்து வணங்கி கொண்டிருக்கிறோம். 2 ஹிந்து வைணவர்களுக்கு இடையில பெரும் சண்டை. 2 பேரும் தனிப்பட்ட 2 பேர்ல, 2 ஹிந்து வைணவ குழுக்களிடம் இருந்து சண்டை. ஒரு வைணவ குழு தென்கலை, இன்னொரு வைணவ குழு வடகலை. 2 பேரும் கெட்ட கெட்ட வார்த்தையில பெருமாளை நிப்பாட்டி வச்சுட்டு பேசுறாங்க. சார், சாமி முன்னாடி கெட்ட வார்த்தை போடலாமா சார்? என்னை போன்ற பக்தர்களுக்கு நெஞ்செல்லாம் அப்படியே குத்தி கிழிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பெருமாளை வச்சுட்டு பாசுரம் பாடுவீங்களா, கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க. இந்து முன்னணி வந்து அங்கே ஏதாவது பண்ணிருக்கலாம் சார், ஒரு நல்லிணக்க குழுவை போட்டு ஏங்க என்னங்க இப்படி தென்கலை வடகலைன்னு இப்படி சண்டை போட்டு சாமி பிரசாதத்தை குப்பையில போட்டாங்க சார், சண்டை போட்டு. அன்றைக்கு என்னை போன்ற பக்தர்களுடைய மனம் எவ்வளவு வேதனை பிடிச்சு தெரியுமா சார்? எங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்தும் நாங்க கேட்கிறோம். நீங்க தமிழில் வழிபாடு நடத்துவதற்காக இதே இந்து முன்னணி, இதே RSS, இதே பாஜக எத்தனை போராட்டங்களை நடந்துச்சு. இன்னைக்கு அங்கிருந்து ஆந்திராவிலிருந்து பவன் கல்யாணம் கூட்டிட்டு வரீங்கல்ல எங்கள் தமிழ் கடவுள் முருகனுக்காக. இந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு டீம் எங்க போறாங்க? கோர்ட்டுக்கு போறாங்க. நீங்க யாருக்கு ஆதரவா நின்னீங்க? அதுல எங்களுக்கு ஆதரவா நின்னீங்களா? எங்களுக்கு ஆதரவா வந்தீங்களா? இல்ல இல்ல. அப்போ காலம் முழுக்க ஹிந்துக்களுக்கு இங்க ஆபத்து. நான் லாஸ்டா ஒன்று சொல்றேன், இந்த மாநாடு அரசியல் நோக்கம் கொண்டதுங்கிறதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க முருகனை வணங்குவதுதான் உங்களுடைய நோக்கம் என்றால் செந்தில்வேல் உடன் வந்து சஷ்டிகவத்தை சொல்லி நான் வந்து எல்லாம் செய்ய தயார். ஆனா மரியாதைக்குரிய திரு H. ராஜா அவர்கள், பாஜகவுடைய மூத்த தலைவர், இந்த மாநாடு தொடர்பாக நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு சார், அதுல சொல்றாரு, ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை பார்த்து அல்லேலியா பாபுங்கிறார் சார். எப்படி சார், எப்படி சொல்லலாம்? ஒரு இந்து சமய அறநிலையத்துறையை பார்த்து சார் அவர் மாசம் தவறாம ஐயப்பன் கோயிலுக்கு போறவர், நீங்க அவருக்கு அல்லேலியா பாபுன்னு ஒரு பேரை சுட்டுறீங்க. அப்ப நீங்க மத கலவரத்தை நீங்க யார் இழுக்கிறீங்க? இன்னொன்னு சொல்றாரு, நாங்க கோயிலுக்கு வர்றோங்கிற, சாமி கும்பிட வர்றோங்கிற எங்களை வராதேன்னு வெளியில நிப்பாட்டுறான். இன்னொரு பக்கம் ஐயா H. ராஜா என்ன சொல்றாரு, பேராசிரியர் ஜவாஹிருல்லா, ஆலூர் ஷானவாஸ் அவர் சொன்னது, பீட்டர் அல்போன்ஸ், இந்த மூவரும் தமிழர்கள் தானே, இவர்கள் தமிழர்கள் என்பது உண்மையாக இருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு நெற்றியில் திருநீர் அணிய வேண்டும், இல்லை என்றால் தமிழர்கள் இல்லைங்கிறார். நான் இப்ப அதே கேட்கிறேன், ஐயா H. ராஜா அவர்கள், நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இன்னும் யார் வேணாலும் வரட்டும். அப்படியே இன்னைக்கு இப்ப அந்த இது நடந்துல மாநாடு நடந்ததுக்கு பக்கத்திலே எங்க பாண்டி கோயில் இருக்கு. பாண்டி கோயில்ல நாங்க கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம், பாண்டிக்கு படைச்சு வணங்குறோம். அந்த படையில நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அது பிரசாதம், பாண்டி கோயில் பிரசாதம். நீங்க ஏத்துக்கலைன்னா நீங்க ஹிந்து இல்லைன்னு நான் சொல்றேன், நீங்க தமிழர் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒத்துப்பீங்களா? இதை விட கொடுமை சொல்லட்டுமா? இவங்க எங்க போயிட்டாங்க தெரியுமா? இப்ப யாரெல்லாம் தமிழர்கள் இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? அண்ணன் உடன்படுறாரான்னு கேளுங்க. யாரெல்லாம் ஹிந்து அவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் நேற்று H. ராஜா பேசுறாரு. இதே கருத்தை ஹிந்து முன்னணி பேசுது, இதே கருத்தை ஹிந்து மக்கள் கட்சி பேசுது, அர்ஜுன் சம்பத் பேசுகிறார்கள். அப்ப குமரி மாவட்டத்திலும் நெல்லை மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய என்னுடைய அங்காளி பங்காளி கிறிஸ்தவ சமூகத்தை தழுவிய நாடார்கள் தமிழர்கள் இல்லையா? கிறிஸ்தவ சமூகத்தை தழுவிய என்னுடைய அங்காளி பங்காளி மீனவர்கள் தமிழர்கள் இல்லையா? ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் இல்லையா? என்ன சார் அநியாயம்? அப்போ நீங்க எவ்வளவு இந்த அரசியல் இருக்குல்ல, இப்ப தமிழர் அரசியல் எங்க வந்து ஒரு பக்கம், இதுல நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பக்கம் ஹிந்துவாக இருப்பவர்கள் மட்டும்தான் தமிழர்கள்ங்கிற இடத்துக்கு நகர்றீங்க. லாஸ்டா ஒண்ணு, இப்ப சமீபத்தில் இவங்க இப்ப இவ்வளவு சொல்றாங்கல்ல, அங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வந்தாங்க, இந்த லிங்குஸ்டிக்ஸ் பாலிடிக்ஸ் எடுபடுமான்னு. சமீபத்தில் தக் லைஃப் படத்துல ஒரு சர்ச்சை வந்துச்சு. அவர் என்ன சொன்னார் கமலஹாசன், கன்னடம் உள்ளிட்ட மொழிகளும் தாய்மொழி தமிழ்னு சொன்னார், தமிழில் இருந்து பிறந்த மொழிகள்னாரு. எல்லாரும் கமலஹாசன் பக்கம் நின்றோம், அதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி. அதிமுக எந்த கருத்தும் சொல்லாமல் மௌனமாக இருந்தது, விஜயும் எந்த கருத்தும் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தார்கள். ஆனா கமலஹாசன் சொன்னது தவறு, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக சொன்னது. நீங்க அங்க முற்றிலுமாக தமிழ்நாட்டிற்கு எதிராக, தமிழினத்திற்கு விரோதமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆந்திராவில இருந்து பவன் கல்யாணம் இறக்குமதி செஞ்சுட்டு மற்ற சமூகங்கள் வாக்கெல்லாம் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அவ்வளவு ஏமாளிகள் அல்ல.